Hi friends, welcome to Chennai Food. வீட்டில் பிரெட்டும் வெங்காயமும் இருந்தால் போகிறோங்க. ரொம்பவே டேஸ்டான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பிரெட் ஸ்லைஸை வச்சு கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அதுக்காக நான் 5 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இது 3 பேருக்கு ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ரொம்பவே தாராளமாக இருக்கும். இந்த பிரெட் ஸ்லைஸை நம்ம மிக்சிங் பவுலில் மாற்றி பிச்சு போட்டுக்கலாம். கையிலேயே சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிச்சு போட கஷ்டமாக இருந்தால் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்ற விட்டு கூட எடுத்துக்கலாம். நான் 5 பிரெட் ஸ்லைஸையும் நல்லா பிச்சு போட்டுட்டேங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய், நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக அரிசி மாவு எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நான் எல்லாமே இந்த ஸ்பூனில் தாங்க அளந்து எடுத்திருக்கேன். இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக ரவை, அதையும் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். பச்சை மிளகாய் நான் ஒரு சின்ன மிளகாயை தான் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். காரம் பத்தாது, அதுக்காக நான் சில்லி ஃப்ளக்ஸ் சேர்க்குறேன். 2 காஞ்ச மிளகாயை நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு சில்லி ஃப்ளக்ஸ் கிடச்சிரும். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்டாப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக ஆர்கானோ ஹெர்ப்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது சூப்பர் மார்க்கெட்லலாம் உங்களுக்கு கிடைக்கும், அங்கே வாங்கிக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு பிசைஞ்சுக்கோங்க. ப்ரெட்டு அதிகமாக தண்ணி குடிக்காது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கும். நல்ல கெட்டியான ஒரு மாவு பதத்துக்கு நமக்கு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி திட்டமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கும், அந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். கையில் ஒட்டலை இருந்தாலும் தடவிட்டு செய்யும் பொழுது நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். இதை நீங்கள் குட்டி குட்டியாக கிள்ளி போட்டு பகடா மாதிரி கூட பொரிச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக இது மாதிரி போட்டும் எடுக்கலாம். இதையே இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு வடை மாதிரி ஷேப்லேயும் பண்ணலாம். இந்த மாதிரியும் செஞ்சு எடுக்கலாம். இல்லை குழந்தைங்களுக்கு ரோல் மாதிரி செஞ்சு கொடுத்தா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரோல் மாதிரியும் செய்யலாம். ஷேப்லாம் உங்கள் விருப்பம் தாங்க, டேஸ்ட்டு ஒன்று தான், நமக்கு ஷேப் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த ஷேப்பில் எந்த ஷேப் உங்களுக்கு பிடிக்குதோ, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கு பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதே மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி பண்ண மாவில் பாருங்கள், நான் 3 ஷேப்லேயுமே செஞ்சு வச்சுருக்கிறேன். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். பொரிக்கிறதுக்காக நான் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகணுங்க. சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம போடணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. ஒவ்வொரு பீஸாக எண்ணெயில் போட்டுக்கலாம். உடனே திருப்பக்கூடாது, கொஞ்சம் நேரம் விட்டுட்டு 1 நிமிஷம் கழித்து தான் திருப்பணும். உடனே திருப்பினா உடஞ்சிரும். 1 நிமிஷம் ஆன உடனே நான் திருப்பி விட்டுட்டேங்க. உடனே திருப்பினா உடஞ்சிரும், அதனால தான் 1 நிமிஷம் விட்டுட்டு திருப்பணும்னு சொன்னேன். சப்போஸ் உங்களுக்கு பிரிஞ்சு போச்சுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. எனக்கு பிரிஞ்சு போல எல்லாமே நல்லா வந்திருக்கு பாருங்கள், நல்ல கோல்டன் கலரில் வந்திருக்கு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சிக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். நான் பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன், அதில் மாற்றி விட்டுக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஏதாவது எண்ணெய் இருந்தால் அந்த டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சிரும், அதுக்காக தான் நான் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஏன்னா நம்ம பச்சரிசி மாவு, ரவை, ப்ரெட்டு இதெல்லாம் தான் சேர்த்து பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேரட்டு, கோஸ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை கூட சேர்த்து பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
வீட்டில் இருக்கக்கூடிய ப்ரெட்டு வெங்காயம் வச்சு கிறிஸ்பியான டேஸ்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சட்டுன்னு செஞ்சிடலாங்க. டீ வைக்கிற நேரத்துக்குள்ளே இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.